என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்க கிடைக்கிற ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் எல்லாமே அந்த ஃபார்ம்ல இருக்கிற டைரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பண்ணது. இவங்க வந்து வெளியில இருந்து பவுடர்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி இது பண்றது இல்ல. ஸோ டேஸ்டே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்கே போய் சாப்பிட்றதுக்கும் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இவங்க கிட்ட அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ், இந்த பூண்டு, வெங்காயம், இது எல்லாமே இவங்களோட ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம சுற்றி பார்க்க போறோம். அவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம், அவங்களோட ஃபார்மை போய் பார்க்கலாம், என்னென்ன அனிமல்ஸ் வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். ஸ்டார்பக்ஸ்ல இருந்து ஒரு காஃபி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டிரைவ்-இன் ஸ்டார்பக்ஸ் கேஃபே. ஸோ நம்ம வந்து கார்லேருந்து வெளியே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே இறங்கி போகணுன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த மாதிரி ஏதாவது டிரைவ் போகிறப்போ இல்லை ஏதாவது ட்ரிப் போகிறப்போ டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிரைவ்-இன் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். பட் எகெயின் திரும்பவும் ஸ்டார்பக்ஸ் வந்ததுனால அதையும் சொல்லுவேன். ஸ்டார்பக்ஸ் போனீங்கன்னா என்னோட சஜஷன் சொல்றேன், என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹாட்டான ட்ரிங்க் சூஸ் பண்ணி ஹாட்டான ட்ரிங்க் சூஸ் பண்ணீங்கன்னா ஒயிட் சாக்லேட் மோக்கா சூஸ் பண்ணுங்க. இதுவே வந்து கோலா ஏதாவது வேணும்னா கேரமல் ஃப்ராப்பச்சினோ சூஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் என்னோட பர்சனல் ஃபேவரட். ஆனால் எவ்வளோ சொன்னாலும் என் புருஷன் கேட்க மாட்டான். சாய் டீ லாட்டே தான் வாங்குவான். அது வந்து இருக்கிறதுலே கேவலமா இருக்கும். அதுதான் எப்பயும் வாங்குவான். Okay. Thank you. Yeah, thank you. Foto dulu. Senara iருக்கு. நீ வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கு. காஃபி வாங்கியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா ஃபார்முக்கு தான் போறோம். ஃபார்முக்கு போயிட்டு ஆக்சுவலி நாங்கள் அங்கே ஒரு செமையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஐ திங்க் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இல்லை, அது இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் நினைக்கிறோம். இது வரைக்கும் போனதில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஸோ போயிட்டு வந்து அது என்ன ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறேன். ஸோ இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அந்த ஃபார்மில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்புறோம். என் புருஷன் வந்துட்டு ஃபார்ம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏதோ பிக்கப் பண்ணணும், பெஸ்ட் பையில் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அநேகமாக பயப்புள்ள என் பர்த்டேக்கு தான் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நான் கெஸ் பண்ணுறேன். பர்த்டே கிஃப்ட் ஏதாச்சு இது ஒரு வேலை இல்லை. உங்கள் பர்த்டே கிஃப்ட் தான் வேணும். இங்கே ஏன் வேணும்? ரைட்டு தானே போகணும். பயப்புள்ள எனக்கு தெரியாமல் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னு தான் புரியல. எப்பயுமே வந்து என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஏதாவது ஆர்டர் பண்ணுவான். ஆனால் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். ஒன்று எனக்கு மீல் அலர்ட் வரும், இல்லை கார்டு ஸ்வைப் பண்ணுற அலர்ட் வரும். பயப்புள்ள இந்த மாதிரி எதையோ பிளான் பண்ணியிருக்கான். பெஸ்ட் பைன்றது ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குற இடம். மொபைல் இல்லைன்னா ஏதாவது டிவைசஸ், டிவி அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வாங்குற இடம். எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன பண்ணுறான்? Hi, how are you? Hey, I'm doing good. Give me 1 second. Yep.
வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ பிடிச்சி. என்னடா யா தேங்க்யூ. ஆமாம், அது ரொம்ப உனக்கு பிரச்சனை ஆயிடுது. நீ எடுக்கிற நல்ல சில வீடு நல்லா எடுக்கிற, அது வரும். அதையும் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கோ. நீ நல்லா எடுக்கிற, அது சும்மா இது ஏதாவது ஒன்று இது வேணா கூட அதுக்காக தான் எடுக்குது. நல்லா இருக்குடா. தெரியுதா ஆஸ்மோ டிஜே ஆஸ்மோ கிம்பல். இது ஏற்கனவே ஆக்சுவலி ஒரு கிம்பல் வச்சிருக்கோம். இது மெயினா எதுக்குன்னா நாங்க வீடியோ ஷூட் பண்றப்போ வந்து ஷேக் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ அது வந்து அப்பப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருக்குது, அதனால இன்னொரு கிம்பல். எப்போ ஆட போட்ட? காலையில். இன்னைக்கா? நீ காலையில் தானே சொன்னேன் பெஸ்ட் பை போனோம், பெஸ்ட் பை போனோம்ட்டு. எவ்வளோ நல்லா இருக்குது கிஃப்ட் வாங்குறதுக்கு. யார் பணம் கட்டுறது அப்புறம்? அடிங்க ஐடியா பார்த்தீங்களா? அவர் ஆர்டர் பண்ணுவாரா, நான் பே பண்ணுமா? இங்கே வந்து நான் லைவ்ல பேசி எல்லாரையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, மற்றதெல்லாம் நான் பேக்ரவுண்டில் பேசுகிறேன். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வரணும்னு. இங்கே வந்து இந்த அவுட்டர் செட்டப்பில் இருக்கிறதுக்கப்புறம் லைட் போட்டு வந்து செம்மையாக இருக்கும். இதுக்கு மேலே நான் கத்தி பேச முடியாது, எல்லாருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டோட நைட் செட்டப் தான் இங்கே ஃபேமஸ். இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்றது தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். அண்ட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேயில் இங்கே அவுட் சைடில் பிளேஸ் கிடைக்கணுன்னா 1 மணி நேரமாவது வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா முன்னாடியே டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணணும். இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே தான் நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்ம் இருக்குது. இப்போ அந்த ஃபார்மை வந்து நம்ம ஒரு டூர் பண்ணலாம். இந்த ஃபார்ம் 1760ஸ்லேயே இருந்தது. ஆனால் இது ஒரு டேரி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணது 1902. ஸோ கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு.
ப்ராப்பர்ட்டி மேத்யூஸ் ஃபேமிலி அப்படின்றவங்களுக்கு சொந்தமானது. அவங்களும் இந்த ஃபார்மை சுற்றி தான் பல வருஷமாக ஸ்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ஃபார்ம்லேருந்து வர மேஜர் டைரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்க வந்து வெளியே சேல் தான் பண்ணுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை தான் எடுத்து இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கும் இந்த க்ரீமரிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த க்ரீமரி வந்துட்டு 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 2001லேருந்து டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸுக்கு வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இப்போது கரண்ட்லி 2021க்கு வந்துட்டு வாரத்தில் 5 நாள் 5 மணி நேரம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து சம்மரில். வின்டரில் வந்துட்டு டைமிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அது பொதுவாக வந்து யூஎஸில் எல்லா இடத்துலையும் சம்மரில் ஒரு டைமுக்கு வந்து எல்லா இடமும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. வின்டரில் வந்து டைமிங்ஸ் வந்து கம்மியாக ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் 2 மாடி கட்டடத்தில் தெரியுதுல்ல, அதுதான் இவங்களோட வீடு. காலகாலமாக இங்கே தான் இருந்துட்டு வராங்க. இந்த ஃபார்மோட ஒரு சைடு ஃபுல்லாக மாடு கோழி இந்த மாதிரி பண்ணை வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. வந்து மில்கி வே ஃபார்ம் அப்படின்னு பேர் வச்சதுக்கு ஒரு ரீசன் வேறு இருக்குது. முதல்ல ஒரு வீடு பார்த்தோம்ல, அதுதான் இவங்களோட பரம்பரை வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்ம் ஓனர்ஸோட பரம்பரை வீடு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு நாளைக்கு வந்து வெளியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ மில்கி வே கேலக்ஸி இருக்குல்ல, அது வந்து ஒன்று இவங்க பார்த்தாங்களாம். அது பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஃபார்முக்கு வந்து மில்கி வே ஃபார்ம்னு பேர் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஆக்சுவலி மணி பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுது, 9:10 நைட்டு. ஆனால் எப்படி வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இது சம்மரில் வந்து இப்படி தான் இருக்கும். வின்டரில் வந்து ஈவினிங்கே வந்து இருட்டிடும். ஈவினிங் ஒரு 4:30 எல்லாம் இருட்டிடும். அது வின்டர் வரப்போ வேணால் நான் காட்டுறேன். இது ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேன் ஹனி கோம்பா, அது ஹனி கோம்புன்னு தான் நினைக்கிறேன். இது முந்தனேத்து நாங்கள் இங்கே வந்தோம், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து பீஸாக இருந்தது. இன்றைக்கி வந்து அது கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே போயிடுச்சு போல.
லொக்கேஷன் தான். ஸோ இங்கேருந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸை கட் பண்ணி இங்கே பக்கத்துலேயே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சொல்கிறேன். அண்ட் ஃபார்மிங், அதாவது இந்த மாடு ஆடு அதெல்லாமே இன்னொரு பக்கம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு, டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு. ஸோ செமையான பிளேஸ் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்ல விஷயம் என்னென்னா இவங்க வந்து இதை பப்ளிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து எல்லா நாளும் இருக்காது. சம்மர் டைமில் வந்து வெனஸ்டே டு சண்டேஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அண்ட் வின்டர் டைமில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான டைம்ஸுக்கு மட்டும்தான் இவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபார்ம் வந்து 1902 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1902 ஸ்டார்ட் பண்ணாலும் பப்ளிக்கு வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓப்பன் பண்ணப்போ வந்து வருஷத்தில் 1 மாதம் மட்டுமே ஓப்பன் பண்ணாங்க. இங்கே வந்து அதுக்கப்புறம் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இன்க்ரீஸ் பண்ணி இப்போ சம்மரில் வந்து வீக்லி, அதாவது வெனஸ்டே டு சண்டேஸ் ஈவினிங்ஸில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து 103 ஏக்கர்ஸ் ஃபார்மிங் லேண்ட். 103 ஏக்கரில் வந்து தான் இந்த ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. வெஜிடபிள் ஃபார்மிங், அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸோட, அதாவது ஆடு மாடு, இது எல்லாமே வந்து 103 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. அழகாக மழை மேலும் இருக்குது. அப்பா இங்கே பாரு. இந்த ஃபார்ம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது. இந்த ஹனி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணோம். ஏன்னா அந்த ஹனி கோம்பு நான் ஏற்கனவே காட்டினேன்ல, அது அவங்க ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஹனியே ட்ரை பண்ணோம். ஹனியோட டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்தது. அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து பயங்கரமாக தெரிஞ்சுது. இவங்கக்கிட்ட 48 வெரைட்டிஸுக்கும் மேலான ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ளேவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மாடோட பேர் வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சன்செட் டைமில் இந்த ஃபார்மில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வேறு எங்கேயுமே வராது. அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து சன்செட் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு, அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.